மீனா ரொம்ப கவலைப்படுறத நினச்ச முத்துவும் ரொம்ப யோசனையாக இருக்காங்க. என்ன முத்து, என்ன யோசனையாக இருக்குன்னு செல்வம் கேட்கும்போது முத்து விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜோசியக்காரி வந்து வீட்டில் பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதில் தான் ஒரு சின்ன சந்தேகமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் என்னடா முத்து உனக்கு சந்தேகம்னு சொல்லி கேட்க, வந்தவங்க நேராக வீட்டுக்குள்ளே வந்தாங்க. வந்த கொஞ்ச நேரத்திலேயே தனக்கு சாமி வந்த மாதிரி அருள் வாக்கு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலை. அவங்க ஜோசியம் பார்க்குறவங்க தானே, இல்லை சாமியார் மாதிரி பேசுகிறவங்க? ஆனால் அவங்க வந்ததும் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் பற்றி சொன்னாங்களே தவிர்த்து ஒவ்வொருத்தவங்களுடைய கைரேகையும் அவங்க பார்க்கல. அதே போல் இங்கே யார் என்னன்னு அவங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கல. எப்படி வீட்டுக்கு வந்த உடனேயே மீனாவை மட்டும் பழி சொல்ல முடியுது? அவங்க வெறும் குறைகளை தான் சொன்னாங்களே தவிர வீட்டில் சில நல்ல விஷயங்கள் அப்படி இப்படின்னு எதை பற்றியும் பேசலை. அதை பற்றின யோசனையில் தான் இருக்கேன். எனக்கு என்னமோ யாரோ பேச சொல்லி வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு முத்து சொல்லும்போது, இருக்கலாம்டா, ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கு வேற தங்கச்சியை பிடிக்காது, எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் தானே உங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல. ஆமாம், எனக்கு எங்கள் அம்மா மேலே ஆரம்பத்தில் சந்தேகம் இருந்தது. ஆனால் அப்பாவை நினச்சி ரொம்ப கவலைப்படுறத பார்க்கும்போது அம்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தோணுது. ஆனால் எப்படி யோசித்தாலும் இதுக்கு பதில் மட்டும் கிடைக்கவே மாட்டுது. மீனா இதை நினச்சி ரொம்ப குழம்பி போயிருக்கா. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீனா இந்த மாதிரி அழுததே கிடையாது. அதுவும் அவள் எங்கள் அப்பா மேலே என்னை விட அதிகமாகவே ஒரு பங்கு பாசம் வச்சுருக்கா. அவளால் தான் அப்பாவுடைய உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயப்படுறா அப்படின்னு மீனாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த அம்மா யார், எங்கேருந்து வந்தாங்கன்றதை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா அவங்கள பற்றி விசாரிப்போன்னு செல்வம் சொல்லும்போது, சரிடா அப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு முத்து கிளம்பி போயிடுறாங்க. செல்வம் சவாரிக்கும் போயிடுறாங்க. மீனா தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கவலையாக இருக்கிறத பார்த்ததும், சந்திரா என்னடி என்னாச்சு, வீட்டில் ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா அப்படின்ட்டு விஷயத்த சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, வீட்டுக்கு வந்த அம்மா இப்படியெல்லாமா சொன்னாங்கன்னு கேட்க, ஆமாம்மா அவங்க சொன்னதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னால் மாமாவோட உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தோணுது. அந்த வீட்டை விட்டு அத்தை சொல்கிற மாதிரி வெளியே வந்துடலான்னு கூட தோணுது. ஆனால் அவர் தான் இதெல்லாம் நம்பாத, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி என்னை ரொம்பவே இங்கே எனக்கு ரொம்ப பக்கபலமாக நின்றுட்டுருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா இந்த காலத்தில் இதெல்லாம் அக்கா நீ நம்புவேன், இத்தனை விஷயமா நீ அங்கே மாமா வீட்டில் தான் இருக்க, உன்னால் அவங்க உயிருக்கே எந்த ஆபத்தும் இல்லை, சொல்லப்போனால் உங்கள் அத்தை கூட்டிகிட்டு வந்தவங்களால வேணால் ஆபத்து வரலாம் அப்படின்னு சத்யா சொல்ல, இல்லை சத்யா இதில் விளையாடுறதுக்கு எதுவுமே இல்லை, வந்தவங்க நம்ம எல்லாரையும் பற்றி ஒன்று விடாமல் அப்படியே பேசினாங்களே அப்படின்னு சொல்ல, அக்கா இதை பற்றி யோசிக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லும்போதே ரேகா ஃபோன் பண்ணுறாங்க. சரிம்மா, ஆஃபீஸ் வேலையா நான் வெளியே கிளம்புறேன், அக்கா நீ கவலைப்படாமல் இருக்கா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடுறாங்க. முத்துவை போகிற வழியில தான் இங்கே சத்யா பார்க்குறாங்க. மாமா நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்ல, நீ என்னடா இங்கே அப்படின்னு கேட்க, அது வந்து மாமா இங்கே ஒருத்தவங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, நீங்கள் என்ன மாமா இங்கே சவாரி விட வந்தீங்களான்னு சொல்லி கேட்க, இல்லைடா வீட்டில் நடந்த பிரச்சனை பற்றி அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் மாமா அக்கா இப்போ தான் வீட்டுக்கு வந்தா, எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டு இருந்தா, நானும் அக்கா கிட்ட ஆறுதல் தான் சொல்லிட்டு வந்தேன், அதெல்லாம் நம்பாத அக்கான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சத்யா எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் தான் மாமா அவங்க சொன்னதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மாமா, அக்காவும் தான் 2 வருஷமாக கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த வீட்டில் இருக்கான், அக்காவால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லையே, சொல்லப்போனால் உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்த அந்த ரோஹிணியால் தானே பிரச்சனை வந்ததுன்னு சொல்ல, அதெல்லாம் நான் சொன்னால் வீட்டில் அம்மா எங்கே ஏற்றுக்கிறாங்க, அப்பாவுக்கு இப்படி ஆயிடுமோன்ற பயம்தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதனாலேயே மீனாவை வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு இங்கே முத்து வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் முத்து சத்யா கிட்ட சொல்கிறாங்க, வந்ததுமே அந்த லேடி மீனாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் தான் என்னால் ஏற்றுக்கவே முடியலை, அதனால தான் எனக்கு அந்த லேடி மேலே சந்தேகம் வந்தது, இந்த கோவிலில் தான் அந்த லேடி இருக்கிறதா சொன்னாங்க, அதான் அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, மாமா நீங்கள் போய் பார்த்து பெரிய பிரச்சனை ஆகிடும் போது அப்படின்னு சொல்ல, ஏன்டா அப்படி பேசுகிறேன், நான் ஒன்றும் சண்டை போடுறதுக்காக வரல, நிச்சயமாக யாரோ சொல்லி தான் அவங்களே நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல, மாமா நாம் போய் இப்படி கேட்டால் அவங்க உண்மையை சொல்லிட்டு போகிறாங்களா என்ன, கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சத்யா சொல்கிறாங்க. வேறு எப்படி இதை வாங்கலான்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு ஐடியா தோணுது மாமான்னு சத்யா சொல்ல, என்னடா சத்யான்னு சொல்லி கேட்க, ஃபஸ்ட்டு நான் அந்த லேடி கிட்டே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, புரியுதடா சத்யான்னு எங்கள் தலையாட்டுற முத்துவும் ஃபஸ்ட்டு சத்யா உள்ளே போகிறாங்க. அவங்க அந்த கோவிலில் நிற்க அதை பார்த்து சத்யா அவங்க பக்கத்தில் போகிறாங்க. என்னப்பா குறி சொல்லணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆனால் எனக்கு இல்லை எங்கள் அக்காவுக்கு அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அக்காவுக்கா, நான் என்ன குறி சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த கொடுக்குற பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு எனக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது, இதை பார்த்துட்டு உடனே அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, சத்யாவை கூட்டிக்கிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. முத்துவும் அதை பார்த்துட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு வீடியோவோடு அந்த பக்கத்தில் போகிறாங்க. அப்போது சத்யா அந்த லேடி கிட்ட கையில் பணத்தை கொடுக்க, என்னப்பா எந்த இடம் எங்கே வரணும்
பண்ணணும் அதை மட்டும் சொல்லு, கரெக்டாக நான் செஞ்சு முடிச்சிடறேன்னு சொல்ல, இங்கே பாருங்கள் ஏற்கனவே உங்களை கேள்விப்பட்டு தான் நானும் வந்திருக்கேன். அதனால தான் நீங்கள் இதை சரியாக செஞ்சு முடிச்சிருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நானும் வந்திருக்கேன். எங்கள் அக்கா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அக்கா மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க நல்லவங்க தான். அவங்க இருக்கிற இடம் பேரும் புகழும் வசதி வாய்ப்பு பணம்னு எல்லாம் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். எங்கள் அக்கா வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும், அந்த வீட்டில் அவன் நிம்மதியாக வாழ்வான்னு சொல்ல, அட இவ்வளோதான விஷயம், சரிப்பா நீ பணத்தை கொடு அப்படின்னு பணத்தை வாங்கிக்கிறாங்க அவங்களும். சரி எங்கே வரணும் எந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னா நீ சொன்ன மாதிரியே நானும் வந்து அதை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, சத்யா வந்துட்டு இதே கோவிலுக்கு நானே எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் இங்கே இருந்த எல்லாத்தையும் சொன்னாலே போதும்னு சொல்ல, அதுவும் சரிதான் அப்படின்னு அந்த அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. இப்போது வீடியோவை எடுத்த முத்துவும் அதை கையில் அப்படியே வச்சிட்ருக்க, மாமா நீங்கள் சொன்னது போல் சரிதான், அவங்கள யாரோ ஒருத்தவங்க தூண்டி விட்டதுனால தான் இப்படி அக்காவுக்கு எதிராக வந்து பேசியிருக்காங்க, ஆனால் அது யார் என்னன்னு தான் மாமா சரியாக தெரியலை அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாங்க, இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு நேராக உள்ளே போகிறாங்க. இந்த லேடி அங்கே நிற்க முத்துவை பார்த்ததும் பயந்து வேகமாக தலை தெரிச்சு ஓட, ஒரு பக்கம் சத்யா வந்து மறைச்சிடறாங்க, இன்னொரு பக்கம் முத்து மறைச்சிடறாங்க. என்னைய விட்டுருங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்படி என்னைய ரொம்ப துரத்தி பிடிச்சிட்டே இருக்கீங்கன்னு அந்த லேடியும் கேட்க, முத்து பக்கத்தில் வராங்க. நீ ஏன் உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல, நான் என்ன உண்மையை சொல்லணும், நான் அன்னைக்கு உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா நீ இந்த மாதிரி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க, பணத்தை வாங்கிக்கிட்டு மற்றவங்களுக்கு தப்பான குறியை சொல்லிட்டு இருக்க, சாமி பேரை சொல்லி ஊர் பழைச்சிட்டு இருக்க, ஏமாத்திக்கிட்டு இருக்கன்னு உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும், இப்படி போய் சொல்லி ஏமாற்றி சாப்பிட்றதுக்கு 3 வேளையும் உனக்கு சாப்பாடு போடுவாங்க, பேசாமல் நீ அங்கேயே போய் சாப்பிட்லாமே. என்னடா சத்யா, நீ சத்யா கிட்டே இந்த பணம் வாங்கினதும் சத்யா கிட்ட சொன்ன வார்த்தைகளும் அப்படியே நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதை அப்படியே நான் ஸ்டேஷனுக்கு கொடுத்தா என்ன ஆகும் நிலமை, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு கேட்கும்போது, அதை கேட்ட உடனே அம்மா அப்படியே பயத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நிற்க, வீடியோவை எடுத்து போட்டு காட்டவும் செய்ய, அதை பார்த்ததுமே அவங்க பயந்து போய்ட்றாங்க. இல்லை இல்லை வேணாம் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அப்போ யார் சொல்லி என் வீட்டுக்கு வந்த, பணத்தை வாங்கிக்கிட்டு நீ வேலை பார்க்குறேன்னா அப்போது நீயும் யார்கிட்டயோ பணத்தை வாங்கிட்டானே என் வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு முத்து சொல்லும் போதும், என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க, ஸ்டேஷனுக்குலாம் அனுப்பிடாதீங்க அப்படின்னு கெஞ்சியபடி இங்கே சத்தம் போடுற அவங்க அழுதுகிட்டே, என்னை சிந்தாமணி அக்கா தான் இந்த மாதிரி பேச சொல்லி அனுப்புனது அப்படின்ற உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட உடனே சத்யாவும் முத்துவும் அப்படியே அதிர்ச்சியில் நிற்க, சத்யாவை பார்க்குறதுக்காக வந்த ரேகாவும் இதை கேட்டுறாங்க. சிந்தாமணியா அம்மாவா அப்படின்னு அதிர்ச்சியில் அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்கிறாங்க. என்ன மாமா இது, அவங்க எதுக்காக குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல வைக்கணும்னு சொல்ல, மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு, அதுதான் இங்கே மீனா கிட்ட ஒரு நாள் சவால் விட்டுருந்துச்சு, அப்போது அந்த பொம்பளை தாண்டா இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கணும். சிந்தாமணியா இதை நீயே வந்து வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல், இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு முத்து அவங்கள கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க. சத்யாவும் முத்துவும் அந்த லேடி சிந்தாமணி அனுப்பின அந்த ஜோசியக்காரியை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்க, இப்போ எதுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்த, டேய் அவங்க அன்னைக்கு சொன்னாங்கன்னா அது அருள் வாக்கு வந்து சொன்னாங்க, அதுக்காக இப்படி அவங்கள பின்னாடியே துரத்தி போய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா, உன் பொண்டாட்டியை பற்றி யாராவது ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறக்கூடாதா என்ன அப்படின்னு விஜயா சத்தமோட, ஏதாவது சாபம் கீபம் விட்டுற போகிறாங்கடா அப்படின்னு பயப்படவும் செய்ய, சாபமா, நாங்கள் விட்ட சாபத்தெல்லாம் பயந்து போய் தான் இந்த அம்மாவை இங்கே வந்து நிற்கிதுன்னு சொல்ல, என்னடா முத்து சொல்கிறேன்னு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா கோவிலில் நானும் சத்யாவும் இந்த அம்மாவை மடக்கி பிடிச்சிட்டோம், அதுவும் சத்யா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன வேணாலும் நான் சொல்கிறேன்னு இங்கே சொன்னதுக்கான வீடியோ ஆதாரமும் என்கிட்ட இருக்கு, நீங்களே பாருங்கள். இதை காட்டி மிரட்டின பிறகு இதுவே அதை வாயால் உண்மையை ஒத்துக்கிடுச்சு, உண்மையை ஒத்துக்கிட்டப்போ கூட எங்கள் சத்யா வீடியோ எடுத்திருக்கு, அதையும் நீங்களே பாருங்க சொல்லி அதையும் காட்டுறாங்க. இதை பார்த்து அத்தனை பேரும் அதிர்ச்சியில் நிற்க, சிந்தாமணியும் நீங்களே கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு முத்து கேட்க, சத்தியமாக எனக்கு அது தெரியவே தெரியாதுடா அப்படின்னு அங்கே விஜயாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலையும், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு விஜயா, எப்படி உன்னால் இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்க முடியுது, வீட்டுக்கு சாமியான்னு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து அதில் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு பயம், அதெல்லாமே நடிப்பு தானே அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாங்க. விஜயாவால் அதை தாங்கிக்கவே முடியல, என்னங்க நீங்களும் என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க, சிந்தாமணி கிட்ட வீட்டுக்கு பூஜை பண்ண ஒரு அம்மாவை வரவழைச்சு அவ்வளவுதான், ஆனால் சிந்தாமணி இவ்வளோ பெரிய விஷயத்த செய்வாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, அவள்கிட்ட இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுன்னு சொல்லிட்டேன், ஆனால் நீ கேட்க மாட்டல வச்சியா, பார்வதி கூட இந்த வரைக்கும் இதனால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா இல்லை, ஆனால் நீ எப்போ சிந்தாமணி கூட பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தினியோ அப்பையிலேருந்து பிரச்சனை தான், இது எங்கே போய் முடியுமோ எனக்கு தெரியலன்னு விஜயாவை அண்ணாமலை திட்டிட்டு போகிறாங்க. விஜயாவை பார்த்துட்டு, மீனா வீட்டை விட்டு போகணும்னு அந்த சத்தம் போட்டீங்க, மீனா வீட்டை விட்டு போயிருந்தா மட்டும் இந்த வீட்டில் என்ன நடந்திருக்க போகுது,
மீனா வீட்டை விட்டு போகணும்னு அவ்வளோ சத்தம் போட்டீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் சிந்தாமணின்னு தெரிந்து போச்சுல. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த சிந்தாமணியை நீங்கள் எது செய்யலைனாலும் இனி நான் பண்ணுற ஒவ்வொரு வேலைக்கும் அந்த சிந்தாமணி அவமானப்பட்டு தான் நிற்க போகிறான். இனி இந்த முத்தை யாருன்னு அந்த சிந்தாமணி பார்த்துக்கட்டும் அப்படின்னு முத்து ரொம்ப ஆக்ரோஷமாக கத்தவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு போன ரேகா, அம்மா அம்மானு கூப்பிட, என்னாச்சு ரேகா அப்படின்னு சொல்லி வர, உன் அம்மான்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்கு. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தனா என்ன என்னன்னு கேளு. இதுக்கப்புறம் நீயும் என்னை தேடி வந்துடாதான், நானும் உன்னை தேடி வரமாட்டேன். எனக்கு அப்பா ஒருத்தர் மட்டும் இருக்கா நினச்சி மட்டுமே நான் வாழ்ந்துட்டு போறேன்னு அங்கே ரேகா சொல்ல, ஏமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, மற்றவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு குளறுபடி கிறுக்குத்தனம் ஏதாவது பண்ணித்தானே இருக்க. நீ முன்னேறணும்னா மற்றவங்களை எந்த அளவுக்கு வேணா கீழே தலை நினைக்கிறவங்க தானே நீ. நான் மீனா கிட்ட ஆர்டர் எடுத்திருக்கன்றதுக்காகவும் மீனாவுடைய ஆர்டரை வந்துட்டு நான் செய்யக்கூடாதுன்றதுக்காகவும் அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றதுக்காக ஒரு அம்மாவை நீ அங்கே அனுப்பியிருக்க அதானே. கேட்டதுமே சிந்தாமணி அதிர்ச்சியில் ரேகாவை பார்க்க, ரேகாவும் எல்லாம் எனக்கு தெரியும் மம்மி, இதுக்கப்புறமா உங்களை தேடி நான் இங்கே வரவே மாட்டேன். என் வாழ்க்கையில் இனி எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். என்ன எதுவாக இருந்தாலும் அதை நானும் அப்பாவுமே இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு, எதுவாக இருந்தாலுமே இனி நானும் அப்பாவும் பார்த்துக்கிறோன்னு ரேகா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கோவமாக போக, சிந்தாமணி அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயாவும் ஒரு பக்கம் ஆடி போய் தான் நிற்கிறாங்க. இதை வச்சு இந்த சிந்தாமணி என்னால் உள்ள தள்ளக்குள்ள முடியும் அப்படின்னு அங்கே நிற்கிற முத்துவும் சொல்லிட்டு இருக்கேன். விடக்கூடாது முத்து, இப்படி அன்னைக்கு தினம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தண்டனைன்னு ஒன்று கிடச்சி தானே ஆகணும். பேசாமல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அப்போ தான் இவங்க நம்ம வழிக்கே வராமல் இருப்பாங்கன்னு எங்கள் ரவியும் சொல்ல, அது கேட்ட முத்துவும், நீ சொல்கிறது தான் சரி, அதை தான் நான் செய்யவும் போகிறேன்னு முத்துவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ரொம்ப விஜயா பயந்து போய் இருக்காங்க. இதனால் தனக்கும் பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு பயம் விஜயாவுக்கு பயங்கரமாக இருக்குது.